மாவட்டத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் வேலை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் தன்னிச்சையாக முடிவெடுத்து பணி வழங்குவதாக டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊழியர்களை கலந்து ஆலோசித்து பணி வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் பணியாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை வியாசர்பாடியில் மாமூல் தர மறுத்தவரை அரிவாளால் வெட்டிய வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் 7 பேர் திருவண்ணாமலை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை 3 நாள் சிறையில் அடைக்க நீதிபதி விஸ்வநாதன் உத்தரவிட்டார். ஒசூரில் கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியின் போது அவர்கள் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்த உதவி ஆய்வாளர் நாகராஜ் கோவையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ஸ்ரீதர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். உதவி ஆய்வாளர் நாகராஜ் குணமடைந்து வருவதாக அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.